உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். எந்த ஒன்றும் சிறப்பாக வாட்டுது அதோட வேலை தான். விளம்பரமாயிருக்கும், விளம்பரமாகாம இருக்கும். பெண்கள் விளம்பரத்தை விரும்புறது இல்லைன்னா விளம்பர பிரியர்களா மாறி பொய்யா பேசுற பெண்கள் ஆயிடுறாங்க. ரெண்டு பக்கம் குற்றம் இருக்குது. ஒரு பெண் தன்னை அழகா காட்டிக்கிறதுக்கு முற்படுறா. இயல்பிலேயே அவ அழகு, ஆனா அழகா காட்டணுன்றத ரொம்ப கவனமா இருக்கிறா. லிப்டிக் பூசிக்கிறதுலையோ, ட்ரெஸ் மேனரிஸ்ல மாத்துறதுலையோ, உடுப்புகளை விதவிதமா போட்டு காட்டுறதுலையோ, தன்னை அழகா காட்டுறதுலையோ முற்பட்டுறதுனால அவ சிறப்பா வாடுறது இல்லை, அழகா வாழணும்னு நினைக்கிறா. அவ அழகுணர்ச்சி அதிகமா இருக்குது சரின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், தப்புன்னு சொல்லிக்கலாம். அது அவங்க சொந்த பிரச்சனை. பெண் சிறப்பான பெண்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பாக வாழ்ந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விளம்பரம் ஆகாமல் இருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். நான் இவ்வளவு தூரம் சிறப்பாக கொண்டாட்டமாகறேன்னா என் பின்னாடி எங்க அம்மா சந்தோஷப்பட்டுப்பா, இந்த மனிதனை உருவாக்கி கொடுத்தது நான் தான் அப்படின்ட்டு. நான் இவ்வளவு சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் பேசிக்கிறேன்னா என் மனைவி சந்தோஷப்பட்டுப்பா, என் மகள் சந்தோஷப்பட்டுக்கலாம், என் சகோதர சகோதரிகள் சந்தோஷம், என்னை சார்ந்து இருக்கிற பெண்கள், என்னை விரும்புகிற பெண்கள்லாம் என்னை பார்த்து சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஆண் நமக்கு கிடைச்சிருக்கிறான், இந்த மாதிரிலாம் பெண்கள் சந்தோஷப்பட்டு அதுவே சிறப்பு தான். என்னை கொண்டாடுற பெண்களே அதுவே பெரிய சிறப்பு தான். ஸோ பெண்கள் தங்களை சிறப்பாக வைத்துக் கொள்ளவில்லையானா விளம்பர பிரியர்களாக வேற பக்கம் போயிட்டாங்க. ஆன்மீகம் பத்தியோ ஆன்மீகம் பேசுறதுலையோ அதுல தெளிவா இருக்கிறாங்களான்னா இல்லை. கடவுள் புரிஞ்சுக்கணும், கடவுள் பத்தி பேசுறதுக்கான பெண்கள் குறைஞ்சிட்டாங்க. இல்லை, அதுதான் பிரச்சனையே தவிர மற்றபடி எல்லாம் இல்லை. விமானிகள் இருக்கிறாங்க பெண்ல, போராட்ட காலத்துல வீராங்கனைகள் ராணுவத்தில் இருக்கிறாங்க, நிறைய துறைகளில் சாதிச்சிருக்கிறாங்க. ஆன்மீக துறையிலையும் சாதிக்க முடியும், சாதிக்கலாம். ஆனால் நிறைய பேர் அந்த பக்கம் வர்றதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துறவு வாழ்க்கை மாதிரிலாம் பண்ணி ஆண்கள் மாதிரி வேடதாரிகள் கிடையாது பெண்கள். பெண்களுக்கு வேடம் போட்டு நடிக்க தெரியாது. அழகு பத்திக்க தெரியுமே தவிர அசிங்கம் பத்திக்க தெரியாது. தன்னை அசிங்கம் பத்திக்க முடியாது. ஒருத்தன் கோமணம் கட்டின்னு சொல்லிடுற மாதிரி ஒரு பொம்பளையால சுத்த முடியாது. அப்படின்னாலும் ஒரு பெண் இப்போ அகோரி ஆகி நிறைய கிளிப்லாம் வந்துருக்குறாங்க. ஸோ யார் ஒருவர் தன்னை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான். விளம்பரமாவது ரெண்டாவது விஷயம்தான். என்கிட்ட நிறைய பெண்கள் ஆன்மீகவாதிகளாக மாறி இருக்கிறாங்க, தியானம் கற்றுன்னு இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் எனக்கு கூட வாழ்வாங்க, டூர்லாம் வருவாங்க, ஊர்லாம் சுற்றுவாங்க. என் பெண்கள் மட்டுமே கூட்டமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. தாய்மை சிவயோகியின் தாய்மை குழுன்னு ஒரு குரூப் தனியாகவே இருக்குது. சேனல் கூட ஒன்று நடத்துகிறாங்க பெண்கள்லாம் சேர்ந்து. அவங்க தான் அவங்கள வளமாக வச்சுக்கணும்னு நினைக்கணும். அதில் திறமசாலிகளாக இருக்கிறாங்க, லேஸ் பண்ணி காட்டுறவங்க இருக்கிறாங்க, சமைச்சு காட்டுறவங்க இருக்கிறாங்க, சில பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறவங்க இருக்கிறாங்க. பெண்கள் இந்த உலகத்தில் முன்னேற முடியும். அவங்க தான் நினைக்கணும், நான் வாழணும், சிறப்பாக இருக்கணும்னு. ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தான் அவங்கள சிறப்பாக வாழணும்னு நினைக்கணும். ஸோ பித்தியாரெலாம் பெண்களை பெருசாக்குவாங்களான்னா ஆக்க மாட்டாங்க. நாம தான் நம்மளை கொண்டாடிக்கணும். பித்தியார் நம்மளை கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்கறது குற்றம். ஆணாவோ பெண்ணாவோ இருந்து இன்னொருத்தர் என்னை கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன கொண்டாடிக்கணும். கடவுள் படைச்சிருக்குது, நான் இங்கே வந்திருக்கிறேன், நான் சிறப்பான செயல்களை செஞ்சு பித்தியாருக்கு உதவியாக இருப்பேன், நான் எனக்கு உதவியாக இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நான் தான் நினைக்கணும். நீங்கள் தான் நினைக்கணும், நீங்கள் தான் சிறப்பாக இருக்கணும்.